அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற பொழுது ஒரு இலக்கு ஒன்று இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு அந்த இலக்கை அடைகின்ற பொழுதுதான் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அதிலிருந்து விலகிச் செல்கின்றவன் எப்பொழுதும் வாழ்வில் வெற்றி அடையான். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய மீட்புக்காக தன்னையே அர்ப்பணிக்க அவர் துணிந்துதான் மனிதனாக பிறந்தார். இடையில் ஏரோது அவனை கொல்ல தேடுகிறான் என்று பரிசேயர்கள் இயேசுவிடம் சொல்லுகின்ற பொழுது, என்னை எந்த விதத்திலும் அவனால் கொன்றுவிட முடியாது என்றும் நாளையும் இங்கேதான் நான் பணி செய்வேன் என்று ஆண்டவர் பகிரங்கமாக தன்னுடைய இலக்கின் பயணத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசுவை போல நாமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இலக்கினை நாம் தொடர்ந்து பயணிக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமா இன்றைய திருப்பலியானது தேவேந்திரன் குடும்பத்தில் மரித்த ஜான் வின்சனுடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறுவோர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை தருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றை வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைச்சுற்றொடர்கள் 10 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலிவூட்டப் பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு
நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலின் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாருடன் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இறுதியில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்திருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. மும்மூழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்பிப்பவரும் நீரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்ததோர் அமைதி உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கின்றான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே வடிவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொள்ளும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறகுகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையோ.
இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரை என்னை காண மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைமொழி வல்லுநர்கள், இந்த மூன்று குழுவினரும் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், மக்களை நல்வழியில் அழைத்து செல்லக்கூடியவர்கள். யூத சமுதாயமே இந்த மூன்று குழுவினரை பார்க்கிற பொழுது தனி மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற வரையில், எப்பொழுது இயேசு தன் பணி வாழ்வை ஆரம்பித்தாரோ அன்று முதல் இன்று வரை இந்த மூன்று குழுவினரையும் ஏறக்குறைய 90% மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ கேடு, மறைநூல் அறிஞர்களே உங்களுக்கும் ஐயோ கேடு, சதுசேயர்களே உங்களுக்கும் ஐயோ கேடு என்று இந்த மூன்று குழுவினரை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயோ கேடு என்று சொல்லிவிட்டார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், யாரை பார்த்து ஐயோ கேடு என்று சொன்னாரோ அந்த குழுவினரில் ஒரு சில உள்ளங்கள் இயேசுவின் மீது அக்கறை கொண்டு, இயேசு எந்த விதத்திலும் துன்புறக்கூடாது என்பதற்காக, கொல்லப்படக்கூடாது என்பதற்காக இயேசுவை அணுகி வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறார் என்று. கல்லுக்குள் ஈரம் என்று சொல்லுவார்களே, இப்படிப்பட்ட எதிரிகளும் கூட தனக்கு எதிரியாக தன்னை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்த பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து இப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கிறார்கள். ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிற தருணத்தில் இதை நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு செய்தியையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார். இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒரு இலக்கை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவன் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்க வேண்டும் என்ற இலக்கு, பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு தன் மாணவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கு. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது, உலகை சார்ந்த இலக்கு. எல்லா மனிதருக்கும் ஆன்மீகம் சார்ந்த இலக்கு என்பது நம்முடைய ஆன்மாவை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அதிலே வரும் தடைகளை உடைத்தெறியக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெற வேண்டும் என்பதை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏரோது உம்மை கொல்ல பார்க்கிறான் என்று பரிசேயர்கள் சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணத்தை தெளிவாக தன் வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு அதிகாரமான வார்த்தைகள்! பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இலக்கு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை தந்தையிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த இலக்கினுடைய இறுதி அத்தியாயம் என்னவென்றால் பாடுகளின் மரணம், சிலுவை மரணம். ஆக இந்த பாடுகளின் சிலுவை மரணத்தை அடைகின்ற வரையில் இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனாலும் என்னை கொன்றுவிட முடியாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகிறார்.
தன் பாடுகளின் சிலுவை மரணத்தை அடைகின்ற வரையில், அந்த இலக்கை அடைகின்ற வரையில், அந்த இறுதி இலக்கை அடைகின்ற வரையில் இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனாலும் என்னை கொன்றுவிட முடியாது. எத்துணை ஒரு ஆழமான சிந்தனை! இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை எவனாலும் கொண்டுவிட முடியாது, அழித்து விட முடியாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிறந்த உடனே 2 வயது இருக்கின்ற பொழுதே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அரசனை போல இவனும் துடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இவனால் கொன்றுவிட முடியவில்லை. எனவே தன் இலக்கு என்ன என்பதை முழுவதுமாக அறிந்தவராக அந்த இலக்கிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், இனி யாரும் என்னை தொட்டுவிட முடியாது என்று அதிகாரப்பூர்வமாக இங்கே அறிவிக்கின்றார். இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மனநிலையிலே தான் நீங்களும் நானும் வாழ அழைப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மரணம் என்பது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை அறிந்து வைத்திருந்தால் உங்களாலும் என்னாலும் அந்த மரணத்தை அறிந்து வைத்திருக்க முடியாது. இன்றோ நாளையோ, இப்பொழுதோ எப்பொழுதோ, எங்கே எப்படி என்று நமக்கு தெரியாது நம்முடைய மரணம். ஆனால் மரணம் என்று ஒன்று நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த மரணத்தை தழுவுகின்ற வரையில் அதற்குள்ளாக ஒரு இலக்கு ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கு தான் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவால் தன் மரணத்தையும் அறிந்து வைத்தார், எப்படிப்பட்ட மரணம் என்பதையும் அறிந்து வைத்தார், தன் இலக்கு என்ன என்பதையும் அறிந்து வைத்தார். ஆனால் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மரணத்தை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மரணத்தை பற்றி கவலை கொண்டோம் என்றால், அதனுடைய நேரத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்மால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. எனவே நம்முடைய நோக்கம், இலக்கு என்ன, அந்த இலக்கை எப்படி அடைய வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால் இந்த மண்ணுலகில் இயேசுவை பிறருக்கு நம்மால் கொடுக்க முடியும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமை இருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயன்பாடு ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அழைக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி இருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது ஆட்சிக்கு என்றும் விட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுடன் இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலை ஆகியோரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை இருளும் அழைத்து கொண்ட ஜான் வின்சென்ட் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் கோதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும். ஆமென். கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமணம் வீசும் பழியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு